ரீசெண்டாக நம்ம கிளினிக்கு ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. வெஜினல் லூஸ்னஸ் இருந்துச்சு, ரொம்ப சிவியரான ஒரு கிரேடில் இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி பண்ணணுங்கிறது ரொம்பவே இஷ்டப்பட்டு அதுக்காக தான் வந்திருந்தாங்க. பட் என்னன்னா அவங்களுக்கு வந்து நம்மளால வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி பண்ண முடியல. ஸோ அதை மாதிரி என்ன மாதிரியான ஒரு கேட்டகரி பீப்புளுக்கு நம்ம பண்ண முடியாது. ஸோ அப்சல்யூட் கான்ட்ராஇண்டிகேஷன்ஸ்ன்னு இருக்குது. சில பேருக்கு வந்து ரிலேட்டிவ் கான்ட்ராஇண்டிகேஷன் சொல்லியிருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா கட்டாயம் நம்ம வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி அவங்களுக்கு பண்ண முடியாது. ஸோ நம்பர் 1, அவங்களுக்கு ஒரு ப்ளீடிங் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு வந்து ப்ளீடிங் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ப்ளீடிங் டிஸார்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம வந்து பண்ண முடியாது, வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி பண்ண முடியாது. அதே மாதிரி ஆக்டிவாக பெல்விக்கில் வந்து ஆக்டிவ் இன்ஃபெக்ஷன் இருக்கும், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ். ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவ் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் நம்ம பண்ண முடியாது. ப்ரெக்னன்சி டைமில் நம்ம கண்டிப்பாக வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி நம்ம பண்ண முடியாது. அதே மாதிரி அவங்க கன்சென்ட் கொடுக்கல, அவங்க வந்து இதை மாதிரி இந்த சர்ஜரிக்கு கன்சென்ட் கொடுக்கல அப்படின்னாலும் நம்ம வந்து இந்த வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு சிவியரான ஹார்ட் டிசீஸ் இருக்குனாலுமே we can't proceed with the surgery. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அவங்களுக்கு வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி நம்ம வந்து அவாய்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு ரிலேட்டிவான கான்ட்ராஇண்டிகேஷன்னா ஒரு டயபெட்டிக் மெலிட்டஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு, இல்லை ஸ்மோக் ரொம்ப பண்ணுறாங்கனாலும் நம்ம அது மாதிரி பண்ண முடியாது. ஸோ இது இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக அவங்க ரொம்ப அஃபெக்டடாக இருக்காங்க, பைப்போலார் டிஸார்டர் மாதிரி இருக்காங்க, கன்சென்ட் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அவங்களுடைய மென்டல் ஹெல்த் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா நம்ம கட்டாயம் நம்ம வந்து இதை வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலுமே உங்களுக்கு வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா சில விஷயங்கள், இப்போ டயபெட்டிஸ் வந்து அன்கண்ட்ரோல்டாக இருக்குன்னா நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம். இல்லை ரொம்ப வந்து ரிஸ்க் வந்து ஹார்ட் டிசீஸ், சிவியரான ஹார்ட் டிசீஸ் இல்லை, அவங்களுக்கு ஒரு மினிமலாக தான் இருக்குது, இல்லை தைராய்டெலாம் அண்டர் கண்ட்ரோலில் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னா நம்ம வந்து ஒரு அனஸ்தட்டிக் ஃபிட்னஸ் வாங்கிட்டு நம்ம பண்ணலாம். பட் அப்சல்யூட் கான்ட்ராஇண்டிகேஷன் சிலது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம பண்ணக்கூடாது. ஸோ இந்த பேஷண்ட்டுக்கும் அதை மாதிரி வந்து டயபெட்டிக் மெலிட்டஸ் வந்து அன்கண்ட்ரோலாக இருந்தது. ஸோ அவங்களால நம்மளுக்கு அந்த டைமில் நம்ம பண்ண முடியல. ஸோ டயபெட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு, ஸோ டயபெட்டிக் வந்து HbA1c கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டு நார்மல் ரேஞ்சுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து நம்ம இந்த வெஜினல் டைட்டனிங் சர்ஜரியை நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். பட் சில டைம்ஸ் ஒரு அப்சல்யூட் கான்ட்ராஇண்டிகேஷனாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி நம்ம அவங்களுக்கு பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி பண்ண முடியாதவங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது. நான் சர்ஜிக்கலாக சில ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஃபிசிக்கல் தெரப்பீஸ். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நினச்சிக்குவாங்க நம்மளுக்கு இது வந்து சர்ஜரியை தவிர வேறு ஆப்ஷனே இல்லை போல இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. பட் நீங்கள் வந்தீங்கன்னா தான் தெரியும் வெஜினல் லூஸ்னஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு சிவியாரிட்டியில் இருக்குது, நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு நம்ம அதை சார்ட் அவுட் பண்ணலாம். ஸோ உங்களுக்குமே ஒரு வெஜினால ப்ராப்ளம் இருக்குது, வெஜினல் லாக்சிட்டி ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன சிவியாரிட்டியில் இருக்குது, உங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்க நன்றி, வணக்கம்.